உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். அகத்திக்கீரை, செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா என்று சொல்லக்கூடிய அகத்திக்கீரையை உலர்த்தி பொடித்து வைத்துக்கொண்டு ஒரு பங்கு அகத்திக்கீரை சூரணத்தோடு 1/4 பங்கு அளவுக்கு மிளகு, மஞ்சள் இரண்டையும் ஒரு சேர கலந்த சூரணம், ஒரு பங்கு அகத்திக்கீரை சூரணம், 1/4 பங்கு மஞ்சளும் மிளகும் சேர்ந்த சூரணம், இரண்டையும் அகத்திக்கீரை சூரணத்தோடு சேர்த்து ஒரு சேர கலந்து வஸ்திர காயமாக மெல்லிய பொடியாக வைத்துக்கொண்டு காக்கை வலிப்பு, இந்த எபிலெப்சி என்று வருகின்ற நபர்களுக்கு மூக்கிலே ஒரு சிட்டிகை விடுவதனாலே அதை பொடி போல அவர்கள் உறிஞ்சுவதனாலே அடிக்கடி வருகின்ற காக்கை வலிப்பு தணிந்து போகும். இந்த காக்கை வலிப்பு நீண்ட நேரம் இருக்கின்ற நிலையிலேயும் மாற்றம் ஏற்பட்டு உடனே அவர்களுக்கு தெளிவு ஏற்படும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, 1 ounce அளவுக்கு எலுமிச்சை சாறு, இந்த லெமன் ஜூஸ் என்று எடுத்து அதனோடு 10 ml நல்லெண்ணெய், இந்த சீசேம் ஆயில் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய், 1 ounce எலுமிச்சை சாறு, 10 ml நல்லெண்ணெய் இரண்டையும் ஒரு சேர உறவாடும்படி கலந்து ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தேன் சேர்த்து உள்ளுக்கு பருகுவதினாலே சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சல், த பர்னிங் மிக்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் எரிச்சலோடு வெளிவருவது, சிறுநீர் பாதையிலே இருக்கின்ற அழற்சி, சிறுநீர் அடைப்பு இவற்றையெல்லாம் போக்கி எளிதாக சிறுநீர் கழிக்கவும் சிரமம் இல்லாமல் சிறுநீர் வெளிவரவும் இந்த எலுமிச்சை சாறு விளங்கும் என்பதை மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, ஜஸ்டிஷியா ஆடத்தோடா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மலபார் நட் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது. இது வெண்மையான நிறப்பூக்களை பெற்றிருக்கக்கூடிய ஒன்று. இது வசாக்கா என்று வடமொழி பெயராலே அழைக்கப்பெறுவது. இந்த ஆடாத்தோடை என்பது நெஞ்சகச் சளியை கரைத்து நுரையீரலை சீர் செய்யக்கூடியது. தொண்டைக்கட்டு, தொண்டை வறட்சி இவற்றையெல்லாம் போக்கி தொண்டையை நன்கு இனிமையான குரலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்வதனாலே ஆடாத்தோடைக்கும் 5-6 மிளகுக்கும் பாடாத வாயும் பாடும் என்று ஒரு பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆடாத்தோடை என்பது ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய மூச்சு முட்டுகின்ற நிலை. இப்படிப்பட்ட நிலையிலே இது பிராங்கோ டைலேட்டர் என்கின்ற வகையிலே பணி செய்து இது நமக்கு சூர்ணமாக பயன்படுத்தினாலும் சரி, விழுதாக பயன்படுத்தினாலும், தீநீராக பயன்படுத்தினாலும் நுரையீரல் கோளாறுகளை வேறிருக்க செய்யக்கூடியதாக விளங்குகிறது. மஞ்சள் காமாலை என்று சொல்லுகின்ற ஜாண்டிஸ் என்ற நோயையும் தணிக்கின்ற வல்லமை உடையதாக ஆடாத்தோடை விளங்குகிறது. அதோடு கூட இது காய கற்ப மருந்தாகவும் ஆயுள் வளர்க்கக்கூடிய ஒன்றாகவும் ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாகவும் விளங்குகிறது. இதனோடு எக்லிப்டா அல்பா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தமிழிலே மஞ்சள் கரிசாலை. கரிசல் என்று சொன்னால் உப்பு சுவை உடையது. இது மஞ்சள் நிற பூக்களை பெற்றிருக்கிறது. வெள்ளை கரிசாலை என்று ஒன்று உண்டு. ஏறத்தாழ இரண்டுமே ஒரே மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது.
இந்த மஞ்சள் கரிசாலை உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது காமாலையை போக்குகின்ற ஒன்றாக திகழ்கிறது. சிறுநீர் பாதையிலே ஏற்படுகின்ற சிக்கல்களை போக்குவதாக விளங்குகிறது. பசி இன்மையை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. குருதியிலே சேர்ந்திருக்கின்ற பிலிரூபின் என்கின்ற பித்தத்தினுடைய அளவை குறைக்கக்கூடியதாக இது விளங்குகிறது. பல மாதங்கள் என்று நாம் இந்த மஞ்சள் கரிசாலையை தொடர்ந்து சாப்பிட்டாலும் இந்த ஆடாத்தோடையைப் போல மஞ்சள் கரிசாலையும் ஒரு கற்ப மருந்தாக இருந்து ஆன்டி ஏஜிங் என்கின்ற வகையிலே இளமை தக்க வைத்து வயது முதிர்வை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த ஆடாத்தோடையும் மஞ்சள் கரிசாலையும் எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு ஆடாத்தோடை மற்றும் மஞ்சள் கரிசாலையை பயன்படுத்தி கல்லீரல் மற்றும் நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்து, வைரஸ் கிருமிகளால் கல்லீரல் சேரக்கூடிய அதிகப்படியான பித்தம், நுரையீரலில் சேரக்கூடிய அதிகப்படியான கபம், சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஆடாத்தோடை இலை, மஞ்சள் கரிசாலை, சுக்கு, மிளகு, திப்பிலி. சுக்கு, மிளகு, திப்பிலி சேர்ந்த திரிகடுகு சூர்ணமும் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இந்த மருந்தை நம்ம சிறியவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த இலைகளை அப்படியே முழுசாக சேர்க்கலாம். பெரியவர்கள் நாம் மருந்து எடுக்கும் பொழுது இந்த இலைகளை அரைச்சி சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சாறு பிழிஞ்சு அந்த சாறை சேர்த்து எடுக்கும் பொழுது இதோட மருந்தோட வீரியம் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது நம்ம டைல்யூட்டடாக கொடுக்கறது நல்லது. இந்த மஞ்சள் கரிசாலை கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் மஞ்சள் காமாலைக்கு மருந்தாகவும் செயல்படுது. நம்ம கல்லீரலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதிகப்படியான வீக்கம் இருந்தாலோ அல்லது கல்லீரலில் அதிகமாக பித்தம் சுரப்பது இருந்தாலோ இந்த மஞ்சள் கரிசாலையை நம்ம மருந்தாக பயன்படுத்தும் பொழுது அந்த வீக்கமும் கம்மியாகும், பித்தமும் சமன்படும். இதோட நம்ம ஆடத்தோட இலைகள் சேர்த்துக்கலாம். ஆடத்தோட இலை நம்ம சிறிய இலை, துளிர் இலையாக இருந்ததுன்னா ஒரு 2 இலை சேர்த்துக்கலாம். இந்த இலையை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம சுக்கு பொடி, நம்ம சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் தனித்தனி பொடியாகவும் சேர்க்கலாம். அல்லது இது போல் திரிகடுகு சூர்ணம், சுக்கு, மிளகு, திப்பிலி சேர்ந்த திரிகடுகு சூர்ணமாக இருந்தால் ஒரு வெறுகடி அளவு, 3 விரலால் எடுக்கக்கூடிய அளவு இந்த சூர்ணத்தை இதோட சேர்த்துடணும். திரிகடுகு சூர்ணமும் நம்ம ஆடாத்தோடை, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது இது ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்டாக செயல்படும். கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் ஆடாத்தோடை நுரையீரலில் சேர்ந்துள்ள அதிகப்படியான சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இருக்கும். சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தை போக்கக்கூடிய ஒரு பிராங்கோ டைலேட்டராக செயல்படும். அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா இருந்தாலும் சரி, அதே போல் வைரஸ் கிருமிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு தடுப்பு மருந்தாகவும் எதிர்ப்பு மருந்தாகவும் ஆடாத்தோடை செயல்படும். கிருமி தொற்றை தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். இந்த மருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வைரஸ் கிருமிகளால் ஏற்படக்கூடிய தொற்றுகள்லேருந்து நம்ம 2-3 நாட்கள்லேயே சீக்கிரமாக நம்ம விடுபடலாம். அதிக நாட்களுக்கு அந்த தொற்று தொடராமல் இருக்கும். இந்த மருந்து இப்போது தயாராகிடுச்சு. குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது இதோட நம்ம தேன் சேர்த்து கொடுக்கலாம். 2 வேளை காலை மாலைன்னு பெரியவர்கள் 60 ml அளவுக்கும் சிறியவர்களுக்கு 30 ml அளவுக்கும் இந்த மருந்து கொடுத்துட்டு வரும் பொழுது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக கண்ட்ரோல் ஆகும். காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய சளி, இருமலுக்கும் நம்ம இதை மருந்தாக கொடுக்கலாம். நம்ம கல்லீரலுக்கும் சேர்த்து இதில் மருந்து கொடுக்கறதுனால நமக்கு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதனால் சீக்கிரமாக தொற்றிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். ஆடாத்தோட இலை, மஞ்சள் கரிசாலை மற்றும் திரிகடுகு சூர்ணம், சுக்கு, மிளகு, திப்பிலி சேர்ந்த சூர்ணத்தை சேர்த்து நம்ம கஷாயமாக தயார் பண்ணி காலை மாலை 2 வேளையும் 3-5 நாட்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது கிருமிகளால் ஏற்படக்கூடிய கல்லீரல் பாதிப்புகள் மற்றும் நுரையீரல் தேங்கியுள்ள அதிகப்படியான சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அன்பான நேயர்களே, ஜஸ்டிஷியா ஆடாத்தோடா என்று சொல்லுகின்ற ஆடாத்தோடைக்கு பாடாத நாவும் பாடும் நாடாது வியாதிகள் தானும் என்று பழைய பாடல்களிலே சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆடாத்தோடை ஒரு ஆன்டிஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலே விட்டு விட்டு வலிக்கின்ற நிலை, அதை போக்குகின்ற ஒரு மருந்தாகி பயன் தருகிறது. ஜெர்மிசைடு என்று சொல்லுகின்ற வகையிலே கிருமிகள் எங்கு இருந்தாலும் அதை வெளித்தள்ளி நோயற்ற வாழ்வை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது.
ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளி இருமல், மூச்சு முட்டுதல் இவற்றை போக்கி சுவாச பாதையை சீர் செய்கிறது. டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பாதையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்கி சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஹெமரேஜஸ், மெனோரேஜியா என்றெல்லாம் சொல்லக்கூடிய அதிகப்படியான இரத்த கசிவு என்கின்ற நிலை வருகின்ற பொழுது இந்த மெனோரேஜியா என்று சொல்லுகின்ற நிலை, ஹெமரேஜஸ் என்று சொல்லுகின்ற இரத்த கசிவு எங்கு இருந்தாலும் அவற்றை போக்கக்கூடிய ஸ்டிப்டிக் ஹெமஸ்டேட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை கொடுத்து இரத்த கசிவை தடுப்பதாக விளங்குகிறது. இந்த ஆடாத்தோடையோடு கரிசலாங்கண்ணி, எக்லிப்டா அல்பா என்று சொல்லக்கூடிய மஞ்சள் கரிசாலை சேருகின்ற பொழுது இந்த மஞ்சள் கரிசாலை ஒரு ஹெப்படோ ப்ரொடக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதுவும் ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதில் இருக்கின்ற கரிசல் என்கின்ற உப்பு சத்துவம் சளியை கரைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த ஆடாத்தோடையும் கரிசாலையும் ஒரு சேர மருந்தாகின்ற பொழுது இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும் நுரையீரலிலே இருக்கக்கூடிய சிக்கல்களை போக்கக்கூடிய ஒன்றாகவும் கல்லீரலிலே ஏற்படுகின்ற வீக்கம், பித்த சேர்க்கை இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாகவும் மஞ்சள் காமாலையை தணிக்கின்ற ஒன்றாகவும் விளங்குகிறது என்பதை மறத்தல் ஆகாது. இந்த மஞ்சள் கரிசாலையை மட்டும் சாறு எடுத்து எண்ணெயோடு சேர்த்து அதை தைல பதத்திலே காய்ச்சி வைத்து கொண்டு தலைக்கு தடவுவதனாலே இதை பிருங்கராஜ் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். பிருங்கராஜ் தைலம் என்று நமக்கு கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இது தலைமுடி வளர்ச்சியையும் தலைமுடி கொட்டுவதை நிறுத்தக்கூடிய ஒன்றாகவும் கண்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒன்றாகவும் விளங்கும் என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கரிசாலையும் அதனோடு ஆடாத்தோடையும் திரிகடுகம் என்று சொல்லுகின்ற சுக்கு, மிளகு, திப்பிலி என்கின்ற முத்தோஷ சமனியான மருந்தும் ஒரு சேர எப்படி மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.